ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி 2/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இரவு 10:30 பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் ஆயில்யம். இரவு 9:51 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அச்சமே இல்லாத உச்சங்கள் அமையும். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, தகுந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய, ஒரு சில பேருக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய, இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க சிக்கல் நவநீதேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகும். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் கிடைக்கும், அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க அலங்கார லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியான உழைப்புக்கு கீர்த்திகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு குடும்ப அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். கடந்த காலங்களில் நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஆதி கேசவ பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமும் உறுதியும் மிகுதியாகும். பொதுவாகவே ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அல்லது அலுவலகத்தில் அல்லது சமூகத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சிக்கல்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி, அந்த தகுதிகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தெளிவு, இதுவெல்லாம் இன்றைய நாளில் மிகுதியாகவே அமைதியாகும். 2 சக்கர 4 சக்கர விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் ஓம் ஹம்ஷத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அதியோக அஞ்சனேயரை வழிபாடு செய்வதும் நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகும். அதாவது இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை இன்றைய நாளில் மிகுதியாகும். பொதுவாகவே கடுகு சீரக சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவங்க அல்லது சந்தை கடையில் வந்து சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வருமானங்கள் மெல்ல மெல்ல அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆபத் சகாயேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்பு மிகுதியாகும். அதாவது அயராத உழைப்பால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்கிறவங்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்களும் அதற்கும் மேலான வெகுமானங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவி கூட்டை களைக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான சாதனைகள் மிகுதியாகும். இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வேதனைகள் விலகி சாதனைகளுக்கு உண்டான சந்தோஷமான சூழல் மிகுதியாகும். மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு கண் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு காசு பணமும் கௌரவமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாட்டு சர்க்கரை தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழும். அதாவது எதிர்பாராத எதிர்மறையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உறுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நாட்டு மருந்து வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டங்காக்கைக்கு அன்னம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அனந்த லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். அர்ச்சகர் சம்பந்தப்பட்ட, புரோகிதர் சம்பந்தப்பட்ட, பண்டிதர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பரவலான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் அனந்த ரூபாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க திருமுருகநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சத்தமே இல்லாத சாதனைகளை நிகழ்த்த முடியும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். பேக்கரி சம்பந்தப்பட்ட, டீ காபி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு கூட வண்ணமயமான வாழ்வாதாரம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்ட மச்சங்களை அந்தி பொழுதில் பார்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபொடியாகக்கூடிய ஒரு சில எதிரிகள் உதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க செள்ளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய சூழல் உருவாகும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் மிகுதியாகும். பூர்வீக அதாவது பிதாவளி சொந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிணக்குகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.